வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல என்னங்க நடக்குது? முதல்வன் படம் பார்த்திருப்பீங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்ச படம். அந்த படத்துல அவர் படியில இருந்து இறங்கி வருவார் ஒரு கோட்டை போட்டுட்டு. அத போலவே அண்ணனும் கோட்டை போட்டு அதே படியில இறங்கி ரீல்ஸ் எடுத்திருக்காருங்க. அதுதான் நேத்து கொண்டாடப்பட்டுச்சு. பாருங்க அண்ணன் எப்படி இருக்கிறாரு. ஆனா நடந்தது என்னங்க? குட்கா வச்சிருந்தாருன்னு சொல்லி ஒரு பெட்டி கடைக்காரரை அடிச்சே கொண்டிருக்காங்க போலீஸ். இன்னொரு பக்கம் 1.5 டன் குட்கா கடத்திய குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா பிரமுகரை ராத்திரியோட ராத்திரியா விடுதலை பண்ணி இருக்கிறாங்க. டாஸ்மார்க்கு போராடிய மாணவர்களை அடிச்சு வெளுத்து கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க போலீஸ். இந்த பக்கம் தலித்துகளினுடைய குடியிருப்புக்குள்ள புகுந்து மண்டைய உடைச்சு காலி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அண்ணன் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. என்ன நடக்குது தோழர்களே? அதாவது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஷூட்டிங் மோடோடய இருப்பாருன்னு நான் நினைக்கலங்க. இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை நான் என் வாழ்நாள்ல பார்த்ததில்லை. மக்கள் கதறிட்டு இருக்கிறாங்க. இங்க பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. தாவேகா காரணம் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கும். ஆனா இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய முதலமைச்சர் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம தொடர்ந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் கூச்சமே இல்லாம பிரச்சனைகளை பேசுறதை விட அண்ணன் ஸ்டைலா இருக்காரு, அண்ணன் அழகா இருக்காரு, அண்ணன் கோர்ட்ல எப்படி வந்தாரு தெரியுமா, அண்ணன் எப்படி கெத்தா இறங்கினாரு தெரியுமா அப்படின்னு எழுதிட்டு இருக்குங்க. இங்க மக்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கும்பல் முதலமைச்சருடைய ஸ்டைல கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நேத்து என்ன நடந்திருக்குன்னா, முதல்வன் படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அது சூப்பர் ஹிட்டா ஓடின ஒரு படம். அதுல ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஒரு பத்திரிகையாளர் திடீர்னு முதலமைச்சர் ஆயிடுவாரு. முதலமைச்சரான எல்லாத்தையும் சீர்திருத்துறேன் அப்படின்னு ஒரு கோட்டை போட்டுட்டு அந்த தலைமைச் செயலகத்தை அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி வர்றது நீங்க பார்த்திருப்பீங்க. படிக்கட்டுல இருந்து இப்படி இறங்கி வேகமா வந்து அப்படியே மக்களை சந்திச்சு மக்கள் பிரச்சனைகளை கேட்டு ஒரே நாளுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ற மாதிரி. அப்படிலாம் பண்ணவே முடியாது. அது வேற, அது சினிமா. ஒரே பாட்டுல பணக்காரன் ஆக முடியும், ஒரே பாட்டுல ஏழை ஆக முடியும், ஒரே பாட்டுல கலெக்டர் ஆக முடியும், ஒரே பாட்டுல இங்க முதலமைச்சர் ஆயிட்டாரு அவர். இந்த காட்சியை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே நடந்து இன்னுங்க முதலமைச்சருக்கான கொஞ்சம் நெஞ்சமான குறைந்தபட்சம் ஒரு டீசன்சியை கூட மெயின்டைன் பண்ணாம ஒரு கோட்டை மாட்டிக்கிட்டு அதே போல இறங்கி வந்துட்டு இருக்காருங்க. பாருங்களேன். பாத்தீங்கல்ல, கீழே சினிமாவில் வர்ற முதலமைச்சர், மேல சினிமாவை நினைச்சுக்கிட்டு திருற முதலமைச்சர். இந்த சூழ்நிலை எவ்வளவு கேவலமான மோசமான சூழல்னு பாருங்க. தமிழ்நாடு எந்த இடத்துல நிக்குதுன்னு பாருங்க. வேலை வாய்ப்புக்காக முந்தா நாள் பாத்தீங்கன்னா லயோலா கல்லூரியில பல லட்சம் இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. சென்னையே நடுங்கி போயிருந்திருக்கு. அவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புக்கான கம்பெனி எல்லாம் வெளியூருக்கு அனுப்பிட்டு இருக்காரு. ஆனா கூச்சமே இல்லாம அதெல்லாம் சரி பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இங்க ரீல்ஸ் எடுத்து மக்களை குதூகலப்படுத்திட்டு இருக்காரு அண்ணன் விஜய். சரி, இவர் இப்படி. ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு? வாயை திறக்கலையே. எங்க அஜித் குமார்னு ஒரு பையன் காவல்துறையால் அடிச்சே கொல்லப்பட்டார். அடிச்சே கொன்ன உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கொலை செய்யப்பட்ட பையனுடைய அம்மாவுக்கு போன் பண்ணாரு. சாரிமா அப்படின்னாரு. சாரிமான்னு கேட்டார். இது நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. நான் கட்டாயம் நல்ல முடிவு எடுப்பேன். இங்க மாநில அரசு அதை வந்து விசாரிச்சா கூட ஐயோ பாருங்கன்னு வாங்கலேன்னு சிபிஐ கையில ஒப்படைச்சாங்க. அவ்வளவு நேர்மையா அவர் நடந்துகிட்டாரு. மனசார முதலமைச்சர் இனிமேல் இது போல நடக்காதுன்னு அந்த டீமவே கலைச்சாரு. அந்த காவல்துறை ஸ்பெஷல் டீமவே கலைச்சாரு. பல வேலைகளை அடுத்தடுத்து டக்குன்னு செஞ்சாரு. அதே வேலை இங்க நடந்திருக்கு. குட்காவை கடத்துறவங்க கைது செய்யப்படுவது நம்ம பார்த்திருக்கோம். வழக்கம் சட்டம் என்ன சொல்லுது? கைது செய்து சிறையில போடுங்க, அவங்களுக்கு எத்தனை நாள் தண்டனையோ அதை வாங்கி கொடுங்க. அது நேர்மையான வழி. ஆனா அந்த காவல்துறையில ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் சிக்கிட்டாங்கன்னா முடிச்சிருவாங்க. ஒரே விஷயத்த 2 பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா தண்டனை வேறு வேறா இருக்கு. நீங்க 2 நாளா நீங்க டிவியில பாத்திருப்பீங்க. நாகர்கோயிலை சேர்ந்த சபரிவர்மன். இவர் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருக்காரு. இந்த பெட்டி கடையில 200 கிராம் மதிப்புள்ள குட்கா பொருள், இந்த நம்ம பசங்க, இந்த வட இந்திய பசங்க எல்லாம் வாயில் போட்டு துப்பிட்டு இருப்பாங்களா, அந்த குட்கா பொருள் பெட்டி கடையில விற்கிறாரு. இது எல்லா பெட்டி கடையிலும் இருக்கு. போலீஸ் சரியா ஆய்வு பண்ணா எல்லாத்தையும் கட்டாயமா எடுத்துடலாம். ஆனா போய் அங்க எடுக்கிறாங்க. 200 கிராம் இருக்கு, ஒரு 4-5 பாக்கெட் இருந்திருக்கு. ஆனா அவரை பிடிச்சிட்டு வந்து ஜெயில போடுறாங்க. ஜெயில போட்டோன்னே செத்துறான். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நல்ல ஆரோக்கியமா இருக்கிற இளைஞர் அவர் செத்து போறாரு. பெரிய அதிர்ச்சி ஆகுது.
அப்ப அவங்க குடும்பத்துக்காரங்க ஈஸியா உங்க அண்ணன் செத்துட்டாரு, உன் தம்பி செத்துட்டாரு அப்படின்னு போற போக்குல ஒரு விஷயத்த சொல்லிட்டு நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, அதாவது மார்ச்சுரியில போய் பாருங்கன்னு அனுப்புறாங்க. இவங்க சந்தேக மரணம்ன்றதை விட லாக்அப் டெத்ன்றதுல தெளிவா இருந்து ஒரு கேஸ போட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கினா 19 இடத்துல கொடுங்காயம் விளைவித்து கொண்டிருக்காங்க. 19 இடத்துல அடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த குடும்பம் கதறாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த பையனை கல்யாணம் பண்ண பொண்ணு கையில குழந்தையோட கதறிட்டு இருக்காங்க ரோட்ல. ஏங்க நீங்க 200 கிராம் புடிச்சிருக்கீங்க, நீங்க அவருக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்துருக்கலாம், ஜெயில கொண்டு போய் வைங்க, உங்களுக்கு அதான் வேலை. ஆனா அடிச்சே கொள்ளணும்னு யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அன்னைக்கு அஜித்குமார் செத்த போது அண்ணன் மேடையில நின்று சாரி கேட்டா பத்தாது, நீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்க யாரு என்ன, இது ஒரு ஆட்சி தேவையா அப்படின்னு புடுங்கினார்ல. இதே விஜய் மேடையில் நின்று புடுங்கினார்ல. இன்னைக்கு விஜய் என்ன பண்றாரு? வாய் திறக்கலங்க, வாய் திறக்கல, வாய் கிளிய பேசினார்ல, பட் வாயை திறக்கல. ஒரு 4 பாக்கெட் வச்சிருந்த ஒரு பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க, வாயை திறக்கல, ரீல்ஸ் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. சரி, இங்கதான் அப்படின்னா இன்னொரு பக்கத்துல இதே குட்கா வழக்கில் சிக்கிறவன் ராத்திரியா விடுதலை செய்யப்பட்டிருக்கான். ஈரோடுல தாவேகா நிர்வாகி இதே குட்கா வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காரு. இதே பொட்டலம் வைக்கிறதுல கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் கையில என்ன பிடிக்கப்பட்டிருக்கா? 8 கிலோ குட்கா, 3 கார்கள், 25,000 ரூபாய் பறிமுதல். 8 கிலோ குட்கா, 3 காரு, அதோட சேர்த்து 25,000 பறிமுதல். கைது செய்யப்பட்ட சாயந்தரமே பிணையில விடுவிக்கப்படுறாருங்க. இந்த ஆள் யார் அப்படின்னா, ஏற்கனவே 1.5 டன் குட்கா கடத்தினதுல கைது செய்யப்பட்டு குண்டர்கள் சட்டத்துல அடைக்கப்பட்டவன். 1.5 டன் குட்காவை கடத்தி கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்துல அடைக்கப்பட்ட ஒரு ஆளு. இப்ப நீதி எங்க இருக்கு? உனக்கு ஆட்சி செய்ய தெரியல, ரீல்ஸ் எடுக்க நேரம் இருக்கு. இங்க மக்கள் உன் கட்சிக்காரன் தெனாவட்ட திரிறான். உழைக்கிற மக்கள் இப்படி கொலை செய்யப்படுறாங்க. சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் கொடுத்துருக்கணும் தண்டனையா. ஆனா வங்கோலையா ஒரு குடும்பம் அழிஞ்சு போச்சு. இந்த பீஸ் எல்லாம் பேசலாமா? ஏற்கனவே டாஸ்மார்க்க மூடுங்கன்னு மாணவர்கள் போராடும் போது அந்த மாணவர்களை அடிச்சு மயக்கம் போட வச்சு விரட்டி அடிச்சு போராட்டம் தானங்க பண்றாங்க. ஜனநாயக நாட்டுல போராட்டம் என்பது நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தி மாணவர்கள் அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாதுன்னு போராடுறாங்க. உங்களுக்கு என்ன? அந்த மாணவர்களை பாராட்டி அந்த கடையை தூக்கி இருக்கணும். 717 கடையை தூக்குறோன்னு போய் சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் தூக்கல. மக்களை ஏமாத்துறதுக்கு ரீல்ஸ் போட்டு குதூகலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆனா தமிழ்நாடு நாசமாயிட்டே இருக்கு. நேத்து சேலத்துக்கு பக்கத்துல தலித்துகளினுடைய ஊருக்குள்ள நுழைஞ்சு பெண்களை 10க்கும் மேற்பட்ட பெண்களை மண்டையை உடைச்சிட்டாங்க போலீஸ்காரங்களும் அவங்களோட இருக்கிற சாதி வெறியர்களும். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? அதை தனியா பேசணும், பெரிய இஷ்யூ. தனியா பேசணுன்றதுக்காக ஒரு தகவலை உங்களுக்கு சொல்றேன். பெண்களை உள்ள நுழைந்து மண்டையை உடைச்சு விட்டுருக்கீங்க. இது தமிழ்நாடா? இது என்னங்க உத்தரப்பிரதேசமா? ஒடுக்கப்பட்டவர்கள், விளிம்பு நிலை மக்கள், உழைக்கிறவர்கள், பெண்கள் எல்லாம் உங்களுக்கு இல்லைங்கிறியா? நாங்க அண்ணன், உங்களுக்கு தம்பி, விஜய்னு பேச தெரிஞ்ச கொஞ்சம் கூட அரசியலுக்கு பொருத்தமே இல்லாத ஒருத்தர் தான் விஜய். இவர் எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பாரு, நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். மக்களே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க விஜய் கட்சியை சேர்ந்தவரா இருந்தா பொம்பளை பிள்ளைங்களை கைப்பிடிக்கலாம், கஞ்சா கடத்தலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க சண்டை போடலாம், யாரையும் அடிக்கலாம். நான் போன வாரம் ஒரு பெண்ணை ரோட்ல வச்சு அடிச்சது டிவிக்காரங்க. எப்படி தாங்க பேசுறது? இவ்வளவு பிரச்சனை ஒரு நாளைக்கு வருது, அவ்வளவு பேச முடியல, அவ்வளவு சீரழிச்சு கிடக்கு. இன்னொரு உத்தரப்பிரதேசமா தமிழ்நாடு மாறி இருக்கு, இன்னொரு குஜராத்தா மாறி இருக்கு, இன்னொரு பீகாரா மாறி இருக்கு. எங்க நம்ம நிக்கிறோம்? விஜய் வைக்கப்படணும். உங்களால தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெளிவே கிடையாது. எப்படி ஒரு பிரச்சனையை அணுகணும்ன்ற தெளிவும் கிடையாது. உங்க கூட இருக்கிற அத்தனை கும்பலும் கஞ்சி காசுக்காக எதை வேணாலும் செய்யற ஒரு தற்குறி கும்பலை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிச்சுட்டேன்னு பொய் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு ரொம்ப நாள் ஆட்சி செய்ய முடியாது. ஞாபகம் வைங்க. மக்கள் திரண்டா இந்த விஜய் கொஜை இதெல்லாம் நிக்காது, அடிச்சு துரத்திடுவாங்க. பார்த்துருந்துக்குங்க.